சென்னையில் லேண்ட்மார்க்காக ஜே குடியிருந்த போயஸ் கார்டன் வீடு எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் என கூறி சசிகலா உறவினர்கள் பதறியடித்து ஓடுகிறார்கள். இந்த போயஸ் கார்டனில் உள்ள வேதா இல்லத்துக்கு வந்த பின்தான் ஜெயலலிதாவின் வாழ்க்கை உச்சம் பெற்றது. அவரது வாழ்க்கையில் மட்டுமல்ல, சசி குடும்பத்தினர் பலருடைய வாழ்க்கையிலும் வசந்தம் வீச ஆரம்பித்தது. ஆனால் ஜெயலலிதாவை சிலர் சேர்ந்து கொன்றுவிட்டனர் என செய்தி பரவியதும் போயஸ் தோட்டத்துக்கு பக்கம் யார் சென்றாலும் அவர்களுக்கு கெட்ட விஷயங்களே நிறைய நடக்க ஆரம்பித்து விட்டது. சசிகலா குடும்பத்தில் நிறைய துர்சம்பவங்கள் வரிசையாக நடக்க துவங்கிவிட்டன. போயஸ் தோட்டத்தில் இருந்த சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோர் சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கி 4 ஆண்டு தண்டனையுடன் பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். டிடிவி தினகரன் ஆர்கே நகர் தேர்தலில் போட்டியிட்ட நிலையில் தேர்தலே ரத்து செய்யப்பட்டது. மேலும் தற்போது அதிமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மீது டெல்லி போலீஸ் வழக்கு பதிவு செய்துள்ளது. இரட்டை இலை சின்னத்தை பெற ரூபாய் 1.30 கோடி லஞ்சம் கொடுத்ததாக புகார் எழுந்துள்ளதை அடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்படி அனைத்துமே சசிகலா மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு எதிராக நடைபெற்று வருவதால் போயஸ் தோட்டத்தின் சென்டிமெண்ட்டே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. போயஸ் தோட்டம் தற்போது பேய் வீடு போல கலையிழந்து காணப்படுகிறது என தகவல்கள் தெரிவிக்கின்றன.